இங்க ஒருத்தன் என்னடா இது பொண்ணோட ட்ரெஸ் வந்து பார்மலா இருக்குன்னு சொல்லி அழகா பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா அவன் தண்ணிக்குள்ள விழுந்துருவான். அந்த நேரத்துல அங்க குளிச்சிட்டு இருந்த பொண்ணு யாரா அது விழுந்ததுன்னு சொல்லி அப்படியே இவனை தூக்கிட்டு போய் தரையில போட்டுட்டு அப்படியே மருத்துவ மொத்தம் கொடுக்கலான்னு சொல்லி வர கண்ணு முழிச்சிருவான். அடாப்பா என்ன ஏமாத்த பார்த்தேன்னு சொல்லி கணத்துல ஒரு அறைய போட்டுட்டு அப்புறம் அடுத்த நாள் எப்பவும் போல ஸ்கூலுக்கு போறா. அப்ப போன உடனே சாரும் வராரு. இங்க பாருங்க பசங்களா, புதுசா ஒரு பையன் ஜாயின் பண்ணிருக்கான்னு சொல்லி இவனை கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. காலில் கட்டு போட்டு நொண்டி நொண்டி வந்துகிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு டே நேத்து நான் தானே அவனை காப்பாத்தினேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. ஜாலியா கொஞ்ச நாள் பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றா. இந்த ஸ்கூல்ல பாதி பொண்ணுங்க ஒரு பையனை தான் லவ் பண்றாங்க, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி டைலாக் கூட அந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனா இவளுக்கு வந்து சுருட்ட முடி இருக்கிறதுனால அந்த பையன் இந்த பொண்ணு பார்க்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு நினைச்சிட்டு இருப்பா. இவளும் போய் ஒரு கடையில ஸ்ட்ரைட்டன் பண்ண எவ்வளவு ஆகும்னு சொல்லி கேட்க பல ஆயிரங்கள் சொல்லுவாங்க பாருங்க. அதிர்ச்சியில் நின்றுட்டு இருப்பா கடைக்கு வெளியே. அந்த நேரத்துல அந்த கால் உடைஞ்ச பையன் வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கான். டே தம்பி இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, யோ இது எங்க அம்மா கடை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ள கூட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவங்களும் இந்த பொண்ணை பார்த்துட்டு உன்னோட முடி என்ன இப்படி இருக்கு, நீ மட்டும் என்னோட பையனை நல்லா பார்த்துக்கிட்ட சரியாக வச்சுட்ட அப்படின்னா உனக்கு வந்து ஃப்ரீயா பண்ணி விடுற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு ஆஃபர் கொடுக்க அந்த பொண்ணு இந்த பையனை தாங்குன்னு தாங்குறா. கடைசியில் அவனுக்கு சரியாயிடுது. ஒரு கட்டத்தில் வந்து ஸ்கூல்ல ஒரு ட்ரிப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வச்சு ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவனும் ஃப்ரீயா ஹேர் வந்து ஸ்டைல்லாம் பண்ணிட்டு அழகா போயிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் அந்த பையன் கூட சேர்ந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பையனை மட்டும் கூப்பிடுறாங்க தனியாக. அந்த ஹேண்ட்ஸமான பையனை கூப்பிட்டு வச்சுட்டு இவனும் ப்ரப்போஸ் பண்ணுவான்னு பார்த்தா எனக்கு என்னமோ அவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கடைசியில் ஒரு டைலாக் கூட்டுட்டு அவனுக்கு மூஞ்சே மாறி போச்சு.